ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சுங்க லீஃப் ஃபில்லிங்கில் டைப் 3 வந்து எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு லீஃப் ட்ரா பண்ணிக்கிட்டு சென்டரில் அவுட்லைன் மாதிரி லீஃப் ஷேப்பில் வந்து ஜர்தோசி வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம சென்டர்லேருந்து தான் ஃபில்லிங் கொடுக்க ஆரம்பிக்கணும். நம்ம இங்கே பாருங்கள், அந்த நம்ம அவுட்லைன் மாதிரி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இருந்து நம்ம த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு நேராக ஒரு ஜர்தோசி லோட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம லீஃபோட அந்த கார்னரில் போயிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணி அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு கீழே கொண்டுட்டு வருவோம். ஆல்ரெடி நம்ம பீட்ஸ் ஃபில்லிங் வந்து லீஃப் ஃபில்லிங் போட்டிருப்போம், அதே மாதிரி தான் இது. பீடுக்கு பதிலாக நம்ம ஜர்தோசி லோட் பண்ணுறோம், அவ்வளோதான். எம்போஸ்டாக தெரியணுங்கிறதுக்காக நம்ம உள்ளே வந்துட்டு ஜர்தோசி வந்துட்டு ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அங்கேருந்து எகெயின் நம்ம செகண்ட் ஜர்தோசி லோட் பண்ணுறோம். உள்ளே போயிட்டு, அதாவது மேலே போயிட்டு அதே லைனில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு தென் அப்படியே கீழே வரும். கீழே வந்துட்டு லாங் ஸ்டிச் போட்டால் ஒரு லாக் ஸ்டிச் போடணும் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கே வந்து கீழே வந்து ஒரு லாங் ஸ்டிச் பண்ணிவிட்டு எகெயின் ஒரு லாங் ஸ்டிச் பண்ணிவிட்டு தென் அங்கேருந்து லோட் பண்ணி நம்ம மேலே போய் ட்ரா பண்ணியிருக்கிற லைனில் போயிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு தென் எகெயின் கீழே வரோம். கீழே வந்துட்டு லாங் ஸ்டிச் ஒன்று, ஷார்ட் ஸ்டிச் ஒன்று, அதான் லாக் ஸ்டிச்சு பண்ணிவிட்டு அங்கேருந்து லோட் பண்ணுறோம். இதே தான் ரிப்பீட் ஆகும். நம்ம ஆல்ரெடி பீட் ஃபில்லிங், எம்போஸ்டு பீட் ஃபில்லிங்கில் வந்துட்டு நம்ம இது பார்த்துருக்குறோம். அதில் நம்ம லீஃபில் வந்துட்டு எப்படி நம்ம எம்போஸ்டாக நம்ம லீஃப் ஃபில்லிங் கொடுக்கணுங்கிற மெத்தடில் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதே தான் இங்கே வந்து பீடுக்கு பதிலாக ஜர்தோசி கொடுக்குறோம். பாருங்கள், லாங்காக அதாவது ஜர்தோசி லோட் பண்ணிக்கிட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் பண்ணுறோம். தென் அங்கேருந்து அப்படியே கீழே வந்துட்டு அது அப்படியே கண்டினியூவாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பாருங்கள், அந்த நம்ம சென்டரில் கொடுத்த அவுட்லைன் முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம ஒன்றுமே பண்ணல, அது அப்படியே கண்டினியூவாக நம்ம வந்துட்டு அந்த ஹாஃப் போர்ஷனில் வந்துட்டு லைனாக வந்து கொடுத்துட்டு வரோம், அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம பீடுக்கு பதிலாக இங்கே வந்துட்டு ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ ஒரு ஹாஃப் முடிச்சிட்டோம், இன்னொரு ஹாஃப் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி தான் நம்ம சென்டரில் இருந்துட்டு நம்ம த்ரெட்டை எடுத்துகிட்டு ஜர்தோசி லோட் பண்ணுறோம். ஆப்போசிட்டில் போயிட்டு கொடுத்து லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு தென் அப்படியே பின்னாடி வரோம். பின்னாடி வந்துட்டு நம்ம உள்ளே வந்து ஒரு லாங் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் பண்ணுறோம். தென் அங்கேருந்து லோட் பண்ணுறோம். இதே மாதிரி தான் ஹாஃபாக டிவைட் பண்ணி நம்ம இந்த ஃபில்லிங் வந்து கொடுக்கணும். வேறு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டிச் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நம்ம இதோடு விடக்கூடாது. கண்டிப்பாக அவுட்லைன் வந்து ஜரி த்ரெட்டில் ஒரு 2 லைன் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போது ஜரி த்ரெட்டில் 2 லைன் அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, இதுதான் அவுட்லுக்கு.